We are going to see about the structure of immunoglobulin. So what is an immunoglobulin? It is nothing but the antibody. So antibody ஓட இன்னொரு பேர் தான் immunoglobulin அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்யூன் ப்ளஸ் குளோபின். ஸோ குளோபின்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல். ஸோ இப்போ இப்போ ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பி லிம்போசைட் டி லிம்போசைட் அதுவும் முக்கியம். ப்ளஸ் இந்த ப்ரோட்டீனோட சேர்ந்தால் தான் இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இதோட இன்னொரு பேரை இம்யூனோக்ளோபின் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் ஐஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோக்ளோபின் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஸோ இதை போர்ட்டர் அண்ட் எடில்மேன் அப்படிங்கிறவங்க தான் 1950 they revealed this structure of immunoglobulin. Okay, so it is a y-shaped structure that comprises of 4 polypeptide chain. So what is this 4 polypeptide chain? So ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த 4 polypeptide chainங்கிறது என்னென்னா 1 2 3 4, அதே மாதிரி இங்கே 1 2 3 4, ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4. ஸோ இதுதான் 4 polypeptide chain. ஸோ சரி, polypeptide chainனா என்ன? ஸோ a linear chain that consists of more amino acids. ஓகே, ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ்னால் உருவாக்கப்பட்ட செயின் தான் பாலிபெப்டைட் செயின். ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் உருவாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ 4 பாலிபெப்டைட் செயின்ங்கிறது 1 2 3 4, அதே மாதிரி 1 2 3 4. ஸோ இந்த ஹோல் இம்யூனோக்ளோபினும் இப்போ 4 பாலிபெப்டைட் செயினால் ஸோ உருவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ it is y-shaped structure that comprises of 4 polypeptide chain. So 2 identical light chains and 2 identical heavy chains. So என்ன சொல்கிறாங்க? 2 identical light chain and 2 identical heavy chain சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹெவி செயின்னா என்ன, லைட் செயின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த ரீஜன்னா லைட் செயின். ஸோ இதுவும் ஸோ இந்த ரெண்டு ரீஜன் தான் அப்பர் ரீஜன் தான் லைட் செயின். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த கீழ் ரீஜன் தான் என்னது உங்களுக்கு ஹெவி செயின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஸோ லைட் செயினும் பாருங்கள், ஹெவி செயின் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற அப்பரில் இருக்கிற லைட் செயின் ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. ஓகேவா? ஸோ தே ஆர் ஐடென்டிக்கல். ஸோ இங்கே இருக்கிற லைட் செயின் இங்கே இருக்கிற லைட் செயின் ரெண்டுமே ஐடென்டிக்கல். அதே மாதிரி ஸோ நம்மளோட ஹெவி செயினும் என்ன, ஸோ இந்த சைடு இருக்கிறதும் இந்த சைடு இருக்கிறதும் மிரர் இமேஜ் மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ 2 லைட் செயின் 2 ஹெவி செயின் இருக்குது. ஸோ இது ஒரு லைட் செயின், இது ஒரு லைட் செயின். அதே மாதிரி இது ஒரு ஹெவி செயின், இது ஒரு ஹெவி செயின். ஸோ 2 light chain and 2 heavy chain, so they both are identical. இப்போ இந்த லைட் செயின், இந்த 2 லைட் செயினோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 25,000 டால்டன். ஸோ லைட் செயினோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 25,000 டால்டன். ஸோ தட் இஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 214 amino acids. So these light chain has 214 amino acids. Okay, so now this heavy chain, so this heavy chain molecular weight பார்த்தோம்னா 50,000 daltons. So this heavy chain comprises of 450 amino acids. So what is this? 450 amino acids. So இவ்வளோ amino acids இருக்கிறதுனால தான் இதை பாலிபெப்டைட் செயின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So now again I am repeating. So this immunoglobulin structure is Y-shaped structure. It comprises of 4 polypeptide chain, that is 1 2 3 4. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4. So 4 polypeptide chain. So with 2 identical light chain and 2 identical heavy chain. ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க? ஸோ இப்போ இம்யூனோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இம்யூனோக்ளோபினுக்கு பார்த்தோம்னா ஸோ நிறையா பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கனெக்டிங் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஹைஞ்ச் ரீஜன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டு தான். ஸோ இந்த பார்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைஞ்ச் ரீஜன். ஓகே, ஸோ இந்த ஹைஞ்ச் ரீஜன் எப்படி இருக்குது? ஸோ டெலிகேட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அதே மாதிரி திஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்லி கனெக்ட்ஸ் ஸோ இந்த ஹெவி செயினையும் லைட் செயினையும் கனெக்ட் பண்ணுற ரீஜன் இந்த ஹைஞ்ச் ரீஜன். ஓகே, ஸோ இது எப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஃப்ளெக்சிபிள் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தட் கனெக்ட்ஸ் தி ஹெவி செயின் அண்ட் தி லைட் செயின். ஸோ இது லைட் செயின்,
chain, இது heavy chain. இது ரெண்டையும் connect பண்ணுற அந்த flexible thread-like structure பேர் தான் என்ன? So Hinge region. So this is present in between. So it is present at the center of the immunoglobulin molecule. So it is present in between the center of the immunoglobulin molecule. So எங்கே இருக்குது? இங்கேயும் Hinge region இருக்குது, இங்கேயும் Hinge region இருக்குது. ஸோ அதனால் இது எங்கே இருக்குது? ஸோ center of the immunoglobulin molecule present ஆகிருக்கு. So now we are going to see about disulfide bond. So எங்கெல்லாம் இருக்குது? So this is a disulfide bond. So here it is, then here it is. இது ரெண்டும் disulfide bond. So ரெண்டு S இருக்குது. So disulfide bond அப்படின்னா என்ன அர்த்தம்? So now this Hinge region is located at the middle where it's connecting the heavy chain with the light chain. But here this disulfide bond is connecting the two heavy chains. So இங்கே இருக்கிற heavy chainம் லெஃப்டில் இருக்கிற heavy chain and ரைட்டில் இருக்கிற heavy chain இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த disulfide bond தேவை. அதே மாதிரி லைட் செயின்லேயும் பாருங்கள். ஸோ ஒரு பேர் இருக்குது, தட் இஸ் 2 லைட் செயின் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் disulfide bond தேவை. ஸோ disulfide bondக்கும் Hinge region-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். Hinge region helps to connect the heavy chain to the light chain, but the disulfide bond is present only to to connect the light chain. So to connect the two light chain. So இந்த பாலிபெப்டைடுக்கு இடையில இருக்கக்கூடியது தான் disulfide bond. Okay, so now we are going to see about terminal. So what is a terminal? So this is a terminal. So இங்கே இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெர்மினல்ஸ். ஸோ இப்போ இந்த டெர்மினல்ஸ்னால் என்ன அர்த்தம்? காமனாக இட் இஸ் கால்ட் அஸ் அன் எண்ட். ஸோ டெர்மினல்னால் எண்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ மேலே இந்த அப்பர் பார்ட் ஆஃப் திஸ் டெர்மினல் இஸ் கால்டு என் டெர்மினல். ஸோ என் டெர்மினல்னு சொல்கிறாங்க. NH2. ஸோ அமினோ குரூப் உள்ளது. ஸோ எங்கெல்லாம் அமினோ குரூப் இருக்கோ அதெல்லாம் என் டெர்மினல்னு சொல்கிறாங்க. இந்த என் டெர்மினல் எங்கெல்லாம் இருக்குது? ஸோ தி அப்பர் பார்ட் ஆஃப் தி டெர்மினலை என் டெர்மினல் ஆர் அமினோ டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே லோயர் பார்ட் ஆஃப் தி டெர்மினல். ஸோ இதுதான் லோயர் பார்ட். ஸோ லோயர் பார்ட் எங்கே என்ன இருக்குது? கார்பாக்சில் குரூப் இருக்குது. ஸோ தட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் சி டெர்மினல். ஸோ வாட் இட் இஸ் கால்ட்? சி டெர்மினல். ஸோ இந்த கார்பாக்சில் குரூப் எங்கே இருக்குன்னா lower terminal of the immunoglobulin molecule, that is C terminal. The upper terminal of the immunoglobulin molecule is N terminal, which is amino terminal. Okay, so இவ்வளோ தான். ஸோ இது டெர்மினல்ஸ். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? லைட் செயின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஹெவி செயின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த லைட் செயின் அண்ட் ஹெவி செயினோட மாலிகுலர் வெயிட் பார்த்துருக்கோம். தென் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹவு மெனி அமினோ ஆசிட்ஸுங்கிறத பார்த்துருக்கோம். தென் we have seen about the terminals present in the immunoglobulin molecule. Then we saw about the Hinge region and disulfide bond. So now we are going to see about two important regions in light and heavy chains. ஸோ அது என்னென்னா இங்கே V அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. ஸோ இங்கே வின்னு ஒன்று போட்டிருக்கு. ஸோ இங்கேயும் வின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் சி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ வி டினோட்ஸ் தி வேரியபிள் அண்ட் சி டினோட்ஸ் தி கான்ஸ்டன்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் சி இருக்கோ அந்த ரீஜன் ஃபுல்லாகவே இம்யூனோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஸோ சினா கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? பெர்மனெண்ட். ஸோ மாறாது, அதோட ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ஆனால் இங்கே இந்த வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேரியபிள்னா டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஸோ ஏன் இது மட்டும் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க? பிகாஸ் ஆன்டிஜன், ஸோ எந்த மாதிரி ஃபாரின் ஏஜென்ட்ஸ், எந்த மாதிரி ஆன்டிஜன்ஸ் நம்மளோட பாடிக்கு கான்டாக்டாக, ஸோ வென் இட்ஸ் கம் டு கான்டாக்ட் வித் அவர் பாடி, அந்த ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேரியபிள் ரீஜன் மாறிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தானே அந்த ஆன்டிஜனால், ஸோ ஒரு ஆன்டிஜனோட ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னா, ஸோ திஸ் வேரியபிள் ரீஜன், ஸோ இட் ஷுட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ லைக் ஓப்பன் ஸ்கொயர் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் போய் அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ஆன்டிஜன் போய் பாண்ட் ஆகிக்கும். ஸோ பைண்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு தான் இதை வேரியபிள் ரீஜன் சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் ரீஜன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வேரியபிள் ரீஜன் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆன்டிஜன், பட் திஸ் கான்ஸ்டன்ட் ரீஜன் வில் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வாட் எவர் தி ஆன்டிஜன் இட் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த வேரியபிள் ரீஜன், ஸோ இப்போ இந்த வேரியபிள் ரீஜனோட
ஸோ இப்போ இந்த வேரியபிள் ரீஜன் அப்படிங்கிறோட இந்த பார்ட்டு ஸோ அதோட ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வேரியபிள் ரீஜனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ நம்ம வந்து ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்குது. அப்போ 2 ஆன்டிஜன் பைண்டிங் சைட் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் இம்யூனோக்ளோபின் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மலி அண்ட் இம்யூனோக்ளோபின் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது ஒய் ஷேப்பில் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் லைட் செயின் அண்ட் ஹெவி செயின். ஸோ இந்த லைட் செயினோட மாலிகுலர் வெயிட் வந்து 25,000 daltons. ஸோ இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 214 அமினோ ஆசிட்ஸ். ஸோ நவ் தி ஹெவி செயினோட மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னா ஸோ 50,000 daltons. ஸோ இட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் 450 அமினோ ஆசிட்ஸ். ஸோ நவ் தேர் இஸ் அ கனெக்டிங் ரீஜன். ஸோ வந்து ஹிஞ்ச் ரீஜன். ஸோ this hinge region எப்படி இருக்குது? This is a fine thread, flexible thread-like structure which connects the heavy chain to the light chain. So இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, disulfide bond. So this disulfide bond is present there to connect the polypeptide chain, that is to connect the 2 heavy chain and 2 light chain. So அதுக்கு இந்த disulfide bond present ஆயிருக்கு. So next என்ன பார்த்தோம்? So we saw about the terminals. So this terminal, so upper terminal, lower terminal. So upper terminal is called as the N terminal, which is the amino group. So the lower terminal is called as the C terminal, which is the carboxyl group. Okay, so இப்போ lower terminalல இருக்கிற இடத்துலலாம் C terminal இருக்கும், upper terminalலாம் N terminal இருக்கும். So now we saw about the variable region and the constant region. So variable region is the region which changes its shape, its structure according to the antigen that is coming in contact with our body. ஆன்டிஜனோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த வேரியபிள் ரீஜன் ஆனது சேஞ்ச் ஆகிக்கும். பட் தி கான்ஸ்டன்ட் ரீஜன் ரிமைன்ஸ் தி சேம் வாட் எவர் தி ஆன்டிஜன் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் இட்ஸ் இம்யூனோக்ளோபின். ஸோ அதனால் இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் பாருங்கள், ஜஸ்ட் தி டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி இம்யூனோக்ளோபின் மட்டும்தான் வேரியபிள் ரீஜனாக இருக்குது. ஸோ மற்ற எல்லா பார்ட்டும் என்னது கான்ஸ்டன்ட் ரீஜன் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பார்ட் எதுவுமே இது வரைக்கும் எல்லாமே கான்ஸ்டன்ட் ரீஜன் தான். ஸோ இது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு இது ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறது இந்த ஒரு பார்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நவ் தி டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேரியபிள் ரீஜன். ஸோ இந்த டாப் மோஸ்ட் பார்ட் so like this இந்த invaginations-லாம் இருக்கா, so that only will changes according to the antigen. So that is called as antigen binding site. So therefore there are 2 antigen binding sites are present in our immunoglobulin molecule. So this is the structure of immunoglobulin molecule, which is otherwise called as antibody structure of antibodies. Okay.